வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஎன்பி, எம்ஐபிஎல்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பத்தி தான் நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஜாப் ரிலேட்டடா நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களால ஈஸியா பார்க்க முடியும். பிஎன்பி, எம்ஐபிஎல்ங்கிறது பேங்க் நோட் பேப்பர் மில் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இதில ஒரு 10 வகையான போஸ்ட்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. டோட்டல் வேக்கன்சி 39. போஸ்ட் வைஸ் வேக்கன்சி ஜஸ்ட் பார்த்துடலாம். மெக்கானிக்கல் 10, எலக்ட்ரிக்கல் 4, எலக்ட்ரானிக்ஸ் 5, கெமிக்கல் 6, பல்ப் அண்ட் பேப்பர் 6, சிவில் 2, கெமிஸ்ட்ரி 2, அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் 2, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 2. இந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 30/6/2024 ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஜூன் 30க்கு அப்புறம் நீங்க அப்ளை பண்ண முடியாது. விருப்பப்பட்டா நீங்க ஜூன் 30க்கு முன்னாடியே அப்ளை பண்ணிருங்க. இதில ஃபர்ஸ்ட் போஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அசிஸ்டன்ட் கிரேட் 1 டெக்னிக்கல். இது வந்து மெக்கானிக்கல் டிசிப்ளின்ல கேட்டிருக்காங்க. இதில 10 வேக்கன்சி இருக்கு. அத நம்ம மேலேயே பார்த்துட்டோம். இதுக்கான மினிமம் ஏஜ் லிமிட் 18, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 28. ஏஜ் ரிலாக்சேஷன் குடுத்துருக்காங்க. பட் நான் அத பின்னாடி சொல்றேன். ஃபர்ஸ்ட் இங்க பார்த்துடலாம். இதுக்கு குவாலிஃபிகேஷன் நீங்க மெட்ரிக் பாஸ் பண்ணியிருக்கணும். மெட்ரிக் பாஸ் பண்ணிட்டு நீங்க 2 இயர்ஸ் வந்து ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். என்னென்ன ஃபீல்ட்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபிட்டர், மெஷினிஸ்ட், டர்னர், மெக்கானிக் டூல் மெயின்டனன்ஸ், டூல் அண்ட் டை மேக்கர் இந்த ஃபீல்ட்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லன்னா வேற குவாலிஃபிகேஷனும் குடுத்துருக்காங்க. அதாவது நீங்க 3 இயர்ஸ் வந்து டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல. இந்த குவாலிஃபிகேஷன் வச்சிருந்தாலுமே நீங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். பட் கண்டிப்பா உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நீங்க எந்த குவாலிஃபிகேஷன் வச்சிருந்தாலுமே உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அடுத்தது 2வது போஸ்ட் ப்ராசஸ் அசிஸ்டன்ட் கிரேட் 1 எலக்ட்ரிக்கல் டிசிப்ளின்ல குடுத்துருக்காங்க. இதுக்கும் ஏஜ் லிமிட் சேம் தான். அதனால ஏஜ் லிமிட் நீங்க பார்த்துக்கங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்க 10th பாஸ் பண்ணியிருக்கணும். 2 இயர்ஸ் வந்து நீங்க ஐடிஐ படிச்சிருக்கணும். எலக்ட்ரீஷியன் ட்ரேட்ல படிச்சிருக்கணும். அப்படி அந்த குவாலிஃபிகேஷன் இல்லன்னா நீங்க 3 இயர்ஸ் டிப்ளமோ படிச்சிருக்கலாம். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல 3 இயர்ஸ் டிப்ளமோ. இதில 60% நீங்க ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இதுக்குமே உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அடுத்தது 3வது போஸ்ட். இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் டிசிப்ளின்ல கேட்டிருக்காங்க. இதுக்கு மினிமம் 18, மேக்ஸிமம் 28 ஏஜ் லிமிட்டா குடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்க மெட்ரிக் பாஸ் பண்ணியிருக்கணும். ஐடிஐல வந்து 2 இயர்ஸ் வந்து நீங்க கோர்ஸ் படிச்சிருக்கணும். என்னென்ன ஃபீல்டுல படிச்சிருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் மெக்கானிக், இன்ஸ்ட்ருமென்டல் மெக்கானிக், மெக்கானிக் மெக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக் கம் ஆப்பரேட்டர் எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன் சிஸ்டம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் எலக்ட்ரானிக் சிஸ்டம் மெயின்டனன்ஸ் இந்த ஃபீல்டில நீங்க படிச்சிருக்கணும். அப்படி இல்லன்னா நீங்க 3 இயர்ஸ் டிப்ளமோ படிச்சிருக்கலாம். அதுவும் உங்களுக்கு சேம் தான் குடுத்துருக்காங்க. அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன் இன்ஜினியரிங் இதில வந்து நீங்க முடிச்சிருக்கணும். இந்த போஸ்ட்டுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் 2 இயர்ஸ் தான். ஸோ எல்லா போஸ்ட்டுக்குமே 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. பட் ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து 1 இயர் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க. 4வது போஸ்ட் கெமிக்கல் டிசிப்ளின். இதுக்கு நீங்க மெட்ரிக் பாஸ் பண்ணியிருக்கணும். ஐடிஐ ட்ரேட்ல வந்து நீங்க சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். கெமிக்கல் பெயிண்ட், லேபரேட்டரி அசிஸ்டன்ட், இன்ஸ்ட்ருமென்டல் மெக்கானிக் இதில வந்து நீங்க சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். இதுக்கும் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இந்த குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இல்லன்னா நீங்க 3 இயர் டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அடுத்தது 5வது போஸ்ட் பல்ப் பேப்பர் டிசிப்ளின். இந்த போஸ்ட்டுக்கு நீங்க பல்ப் அண்ட் பேப்பர் டெக்னாலஜி அப்படி இல்லன்னா வுட் அண்ட் பேப்பர் டெக்னாலஜில வந்து 3 இயர்ஸ் டிப்ளமோ படிச்சிருக்கணும். அதில 60% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இதுக்கு எந்தவித எக்ஸ்பீரியன்ஸுமே அவசியம் இல்ல. அடுத்தது ப்ராசஸ் அசிஸ்டன்ட் கிரேட் 1 டெக்னிக்கல் சிவில் டிசிப்ளின்ல குடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்க 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அது கூட நீங்க ஐடிஐ ட்ரேட்ல வந்து சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். என்ன ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா, டிராஃப்ட்ஸ்மேன் சிவில்ல வச்சிருக்கணும். அப்படி அந்த குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இல்லன்னா நீங்க 3 இயர்ஸ் டிப்ளமோ வந்து சிவில் இன்ஜினியரிங்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த போஸ்ட்டுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கட்டாயமா தேவை. அடுத்த போஸ்ட் கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரில என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி நீங்க முடிச்சிருந்தாலே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். 60% மார்க் வச்சிருக்கணும். இதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் அவசியம் இல்ல. அடுத்த போஸ்ட் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட். இதுக்கு நீங்க பிகாம் 60% மார்க்கோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் அவசியம் இல்ல. அடுத்தது ப்ராசஸ் அசிஸ்டன்ட் கிரேட் 1 நான் டெக்னிக்கல் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். இதுக்கு நீங்க எனி டிகிரி முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் அவசியம் இல்ல. ஸோ எல்லா போஸ்ட்டுக்குமே ஏஜ் லிமிட் மினிமம் 18, மேக்ஸிமம் 28 அதில எந்த சேஞ்சஸுமே இல்ல. எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஒரு சில போஸ்ட்டுக்கு வேணான்னு குடுத்துருக்காங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு 2 இயர்ஸ் குடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்சேஷன் பார்த்தலாம். ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்க்கு 5 இயர்ஸ் ரிலாக்சேஷன், ஓபிசி, என்சிஎல்க்கு 3 இயர்ஸ் ரிலாக்சேஷன், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 10 இயர்ஸ் ரிலாக்சேஷன். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ஃபீஸுமே இல்ல. இன்டிமேஷன் சார்ஜஸ் மட்டும் ரூ. 200 கட்டணும். ஆனா மத்த கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே அதாவது ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ்க்குலாம் 600 ஃபீஸா குடுத்துருக்காங்க. இன்டிமேஷன் சார்ஜும் சேர்த்து தான் 600. ஸோ அதுக்கு நீங்க தனியா ரூ. 200 கட்ட வேண்டியதில்ல. இதில டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு தனியா ஒரு எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் நான் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு தனியா ஒரு எக்ஸாம் பேட்டர்ன் குடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு புரியலன்னா நீங்க கேளுங்க. அப்படி இல்லன்னா உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா ஓகே. நீங்க ஜஸ்ட் பாஸ் பண்ணி பார்த்துக்கங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்க ஆன்லைன்ல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு பிஎன்பியோட அஃபிஷியல் வெப்சைட்ல அப்ளை பண்ணணும். bnpmindia.com இந்த வெப்சைட் தான் அஃபிஷியல் வெப்சைட். நீங்க இந்த வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணுங்க. நீங்க அப்ளை பண்றதும் ஜூன் 30ஆம் தேதிக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிருங்க. கவர்ன்மென்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. கவர்ன்மென்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.